2 நாட்களாக நம்மளோட அனைத்து தொலைக்காட்சிகளும் சரி, அச்சு ஊடகத்திலும் சரி, ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அது யார் பேர்னா செந்தில் பாலாஜி. ஆமாங்க, மீண்டும் மீண்டும் செந்தில் பாலாஜி. இந்த செந்தில் பாலாஜின்ற பேரை நீங்கள் 2021 இருந்து 2026 வரைக்கும் உங்களால் தவிர்க்கவே முடியாது. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அவர் அதிமுக காலத்தில் ஆட்சி இதில் அமைச்சராக இருந்தார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் கூட பார்த்தீங்கன்னா இருந்தார். அப்புறம் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா தகுதி இழப்பு செய்து திருப்பி பார்த்தீங்கன்னா அதே தொகுதியில் டிஎம்கே நின்று பார்த்தீங்கன்னா டிஎம்கேல எம்எல்ஏ ஆனாப்புல, திருப்பி பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்பாகவே நின்று எம்எல்ஏ ஆகி திருப்பி அமைச்சராகவும் ஆனாப்புல. ஸோ செந்தில் பாலாஜி என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நபராகவோ இல்லை ஒரு சாதாரண எம்எல்ஏவாகவோ நம்ம கடந்து செல்லவே முடியாதுங்க. அவருடைய அரசியல் பின்புலம், அரசியல் வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ஒரு மனிதர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். கொங்கு மண்டலத்தில் தான் எந்த பக்கம் நிற்கிறையோ அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டல அமர அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு படைத்த ஒரு நபர் தான் இந்த செந்தில் பாலாஜி அவர்கள். இவர் மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவருடைய அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே கொண்டிருந்தது. அதன் பின்பு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவரை கைது பண்ணி சிறையில் அடைத்து கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாக சிறையிலே கழித்து திருப்பி வெளியே திருப்பி மந்திரியாக பதவியேற்று இப்போ 2026 எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஏ வேற தொகுதி மாறி எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா போட்டியிடுறாப்புல. இந்த செந்தில் பாலாஜி மேல அவர்கள் என்ன வழக்கு கொடுத்திருந்தாங்க, எதனால பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை அவர் சுத்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 397 கோடி பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது தமிழக அரசாங்கத்திற்கு இவர் கொடுத்த அந்த டெண்டர் முறைகேடு, அதாவது இந்த மின்மாற்றின்னு சொல்லுவாங்க. இந்த மின்மாற்றிகளை பார்த்தீங்கன்னா டெண்டர் விடுவாங்க. டெண்டர் விட்டதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான தொகையிலேயே இவங்க டெண்டர் விட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதனால அரசுக்கு ஏற்பட்ட நஷ்டம் பார்த்தீங்கன்னா 397 கோடின்னு சொல்லி 2021 இருந்து 2023 வரைக்கும் அவர் பதவியில் இருந்த காலத்தில் அந்த டெண்டர்லாம் முறைகேடு நடந்திருக்கு. இந்த 3 வருடத்துல மட்டுமே, இந்த 3 வருடங்களுக்குள்ளே 397 கோடி பார்த்தீங்கன்னா இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அரசாங்கத்துக்குன்னு சொல்லி அது லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்தீங்கன்னா வழக்கா பதிவு செய்து அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா செல்லுது. அவர் மேலே எஃப்ஐஆர் போட மாட்டேன்ட்டாங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை அமைச்சர்லேருந்து இறக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து நீதிமன்ற உத்தரவுக்கு பின்பு தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணை பண்ண சொல்றாங்க. ஆனால் மாநில அரசுகள், அதாவது மாநில அரசு அதிகாரிகள் எந்த ஒரு ஒத்துழைப்பும் பார்த்தீங்கன்னா கொடுக்காம இந்த விசாரணையானது மிகவும் தள்ளியே போய்கிட்டு இருக்கு. இதனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பு எடுத்து வச்ச குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு தமிழக அரசு அதிகாரிகளையும் ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளையும் கூப்பிட்டு தலையில பார்த்தீங்கன்னா கொற்றி ஏன் இந்த மாதிரி மெத்தன போக்கில் இருக்கீங்க, இது வெளிப்படையாவே தெரியுது. அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே தொகையிலே ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா டெண்டர் தொகை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 3 வருஷம் வரும். டெண்டர் என்பது என்னது, யார் பார்த்தீங்கன்னா அதிகமான விலைக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்களோ அவங்களோட தானே கொடுக்கணும். ஆனால் 3 வருடங்களாக தொடர்ச்சியாக ஒரே அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா எப்படி ரிப்பீட் ஆகி வருது, இது நியாயமானது தானே. இதுக்கே அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா மெத்தன போக்கா நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா சிபிஐ கையிலும் ஒப்படைத்து விட்டது. ஸோ சிபிஐ கையில் போனனால சிபிஐ அதிகாரிகள் மாநில அரசாங்கத்தோட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அரசு அதிகாரிகள் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க மாட்டாங்க. அவங்களுடைய பார்த்தீங்கன்னா விசாரணையானது என்னென்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்றத நீதிமன்றத்துக்கு டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைன்றது போக போகுது. ஏன் சிபிஐ விசாரணை கொடுக்குறாங்கன்னா ஆப்வியஸ்லி மாநில அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தி செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட இருந்து கேட்குறாங்க. அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாப்புல என்ன சொல்றாருன்னா இது என் மேல பார்த்தா காழ்ப்புணர்ச்சியில போடுறாங்க. 2016 இருந்து 2021 வரைக்குமே இதே டெண்டர் முறைப்படி தான், ஏன் 1987 இருந்தே பார்த்தா இதே டெண்டர் முறைதான் சொல்லி ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா திமுக கட்சியை சேர்த்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு அறிவிக்கிறாப்புல. ஏங்க இந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாம் மேல இருக்கேன் பார்த்துக்குவான், எல்லாம் மேல இருக்க பார்த்துங்க. ஏங்க நான் மட்டுமே மேல இருக்கேன், கீழே ஒருத்தர் இருக்காங்க, கட்டில்களை ஒருத்தர் இருக்காங்க, அவனையும் பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இது நான் மட்டும் செய்யலைங்க, இது எல்லாரும் தான் பண்ணாங்க. அதிமுக தான் பண்ணுச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் இதான் பண்ணுச்சு. ஏன்னா 1987 பார்த்தீங்கன்னா அப்ப இருந்து ஒரே விலையிலே நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னா 1987
இந்த மின்மாற்றியோட விலை வந்து என்னவா இருந்திருக்கும்? இப்ப 2021-23 வந்து இந்த மின்மாற்றியோட விலை வந்து என்னவா இருந்திருக்கும்? அப்ப இருந்தே ஒரே பணத்துலதான் ஒரே விலையை தான் சொல்லி இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டே உங்களை எல்லாரையும் மாட்டி விரண்டான்னு சொல்லி இன்க்ளூடிங் திமுகவையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடுத்து விட்டாப்ல. அப்ப 1991-96 வரைக்கும் யாரு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க? 96-2001 வரைக்கும் யாரா மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க? 2001-2006 வரைக்கும் யார் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க? 2006-2011 மின்வெட்டுத்துறை அமைச்சர்னு சொல்லி பேர் வாங்கின ஆற்காடு வீராசாமி அவர்கள் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாப்புல. அப்ப எல்லா இந்த டெண்டரையும் எடுத்து பார்த்தாங்கன்னா ஒட்டுமொத்தமா திமுக முன்னாள் அமைச்சர்கள் முதற்கொண்டு இன்னாள் அமைச்சர் முதற்கொண்டு வந்து எல்லாரும் மாட்டுவாங்கன்றதுதான் யதார்த்தமான உண்மை. உங்க மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லாம இல்ல நாங்க எல்லாரும் தான் திருடணும், ஆனா நான் திருடின 3 வருஷத்துக்கு மட்டும்தான் வந்து பேசியிருக்காங்க, ஏன் அதுக்கு முன்னாடி திருடுனதை பத்தி இவன் பேச மாட்டாங்கன்னு சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த திமுக அரசாங்கத்துக்கு சேர்த்து வந்து பார்த்தா ஒரு சமிக்கை கொடுத்துருக்காப்புல. இங்க பாரு, என்னையும் போட்டு இந்த மாதிரி நோண்டிட்டு இருக்காங்க, நீங்க கரெக்டா எந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகணுமோ காம்ப்ரமைஸ் ஆகல, நீங்க வந்து எனக்காண்டி நிக்கிறேன்னா நான் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பொதுத்தளத்தை வச்சு விட்டுருவேன், அப்ப மக்கள் மீதான நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் மீது கேள்விக்குறி ஆகிடும் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரஸ் மீட்ல திமுகவையும் சேர்த்து மிரட்டிட்டு போயிருக்காப்புல செந்தில் பாலாஜி அவர்கள். ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் பின்னாடி மட்டும் வந்து இது தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த கட்சியில இருக்காரோ அந்த கட்சிக்கு உண்டான வந்து பார்த்தீங்கன்னா நிதியை வந்து பார்த்தீங்கன்னா திரட்டுவது, தேர்தல் நிதியை திரட்டுவது, தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வியூகங்கள் வகுக்கிறது, இப்போ வாக்காளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட வேண்டும் என்ற வித்தைகளை சொல்லிக் கொடுக்கிறது என்று அனைத்தும் அனைவராலும் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படிதான் அரசியல் களத்துல வந்து பேச்சு நடந்துட்டு இருக்கு. அதே போலதான் இவர் எந்த தொகுதிக்கு போறாரோ அந்த தொகுதி ஜெயிச்சுராப்ல, இவர் எந்த பக்கம் நிக்கிறாப்ல அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சிடும். கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுகனுடைய கோட்டையாக இருக்கிற கொங்கு மண்டலத்தை வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதியா உடைத்து விட்டார். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தாவேக்கான்ற ஒரு கட்சி உள்ள வர்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணது யாருன்னா வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அட்டாக் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிரான அரசியல் வந்து கொங்கு மண்டலத்துல வந்து ரொம்ப ஆழமா கரூர்ல இருந்து தன்னோட திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாப்புல. எது ஆரம்பிச்சாலும் சரி வழக்கானது சிபிஐ வசம் போய்விட்டது. 2026 திமுக ஜெயிச்சாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சரா ஆவாரா, அமைச்சரானாலும் அவர் அமைச்சராக தொடர்வாரா என்பது வந்து பாத்தீங்கன்னா $1 மில்லியன் கொஸ்டினாக வந்து இன்னைக்கே பார்க்கப்படுகிறது. மீண்டும் அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம், மீண்டும் அவர் எந்த நேரத்துல வேணா வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் உத்தரவால் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்படலாம், நீதிமன்ற உத்தரவாலே வந்து அவர் மீண்டும் அமைச்சர் பதவி வந்து பறிக்கப்படலாம் என்ற உத்தரவு நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா வரும் என்றுதான் அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஹாட் டாபிக்கை வந்து 2 நாளா போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த கொங்கு பெல்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வளர்த்தெடுப்பதற்கு திமுகவில் வேற ஆள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, பல ஆட்கள் இருக்காங்க, வெள்ளக்கோயில் சாமிநாதன் உள்ளிட்டவர்கள்லாம் இருக்காங்க. பட் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்த மாதிரி இந்த திமுகவுக்கு வந்து ஒரு கொங்கு மண்டல தளபதி கிடைக்க மாட்டாங்க. ஆகையால இந்த 367 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டது, இந்த ஊழல் அப்படின்றத வந்து திமுக அரசாங்கம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்ததான் பார்க்கும். மீண்டும் ஜெயிச்சு வந்தாங்கனாலும் இந்த வழக்குல வந்து அவர் கைது செய்விடாம பாத்துக்குவாங்க. இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இந்த வானளாவிய அதிகாரம் திமுக கட்சியில வந்து கிடைக்கிறதுனால திமுகவுடைய சீனியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் இல்லாதனாலையும் அவர்களே வந்து சில கோப்புகளை வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ வசம் வந்து ஒப்படைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கின்றதுதான் வந்து இன்னைக்கு அரசியல் கட்டத்துல வந்து மிகவும் பரபரப்பா வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களும் இன்னாள் எம்எல்ஏக்களும் அது போல தகவல்களை கோப்புகளை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டுமானால் ஒப்படைத்து விட்டார்கள்னா கண்டிப்பாக அது செந்தில் பாலாஜி என்ற அந்த கொங்கு சாம்ராஜ்யமானது படிப்படியாக செங்கலாக உருவப்படும் சிபிஐனால். இதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கிறது.